விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. சார், இப்போ இந்த ஒரு சமயத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிட்டு இருக்குன்னு இவ்வளோ நேரம் நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது இதை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறைக்குள்ளேயே இந்த ஊழல் வந்து போய் சேருது இல்லை சார்? அப்போ இது இன்னும் அதிகரிக்க தானே செய்யும். எப்பயுமே புரிஞ்சுக்கணுங்க, அரசியல்வாதிகள்ல 4 திருடங்க இருப்பாங்க. அரசியல்வாதி பூரா திருடன் சொல்லக்கூடாது. அந்த கட்சி நான் கிடையாது. போலீஸ்காரங்கள்ல சில கருப்பாடுகள் இருக்கும். அப்ப போலீஸ்காரங்க பூரா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதனாலதானே சார் இவ்வளவு கெட்ட பேர். நான் அதனால தான் சொன்னேன், திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறதுக்கான காரணம் திமுக காரங்க பூரா அப்படின்னு சொல்லல. கட்சிக்காரர்ல 4 பேர் இப்படி கிளம்புறானே, அது உங்க கட்சிக்கு தானே கெட்ட பேர் ஆகும் தான் சென்ஸ். அது மாதிரி போலீஸ்ல 4 பேர் இருப்பாங்க, எங்க இருக்க மாட்டாங்க. பாஜக பிரமுகர் வந்து ஒருத்தர் மிரட்டினாரு, ஆதீனத்தன் ஒருத்தர் கைதாகலையா, ஜாமீன் தேடி ஓடலையா, தர்மபுரி ஆதீனத்தை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிரமுகர். அப்ப அந்த மாதிரி 4 பேர் இருக்க செய்வாங்க. எல்லா கட்சியிலும் பாஜக தான் எல்லா புகாரும் சொல்லுது. அப்ப பாஜக வந்து உத்தமான அந்த கட்சி நல்ல கட்சியா இருக்கலாம், ஆனா கீழே இருக்கிற யாருக்குன்னு ஒவ்வொருத்தரும் பணம் கொண்டு முடியாதுல்ல. அத மாதிரி தமிழ்நாடு காவல்துறை கம்பேரிட்டிவ்லி நிறைய வட மாநிலங்கள்ல நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒப்பிடும்போது ஆகச்சிறந்த காவல்துறை எனக்கு அதுல கொள்ளப்படும். தற்போது வரைக்குமே அதுல எப்பயுமே நான் மாட்டுறது கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான். அதுல எனக்கு அது திமுக கவர்மெண்டா அதிமுக கவர்மெண்டா, கமிஷனர் யாரு, டிஜிபி யாருங்களா, அதுல அதுக்கு போலீஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க. நான் ஒரு போலீஸ் ஃபேமிலி சேர்ந்தேன். அதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து நீங்க அப்படி ஒரு கண்டுபிடிச்சு போகணும். நான் ஒரு போலீஸ்கார ஃபேமிலி வித் ப்ரைடு நான் சொல்லக்கூடிய. எனக்கு அதுல வந்து எந்த குழப்பமும் கிடையாது, எந்த ஒரு தாழ்வு இன்ஃபீரியர். வித் ஆல் ப்ரைட் ஐ வில் கிளைம் மைசெல்ஃப் as I am from போலீஸ் ஃபேமிலி. அது வேற விஷயம். ஆனா ஓவரால் போலீசிங்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க. அது தமிழ்நாடு போலீஸ்ல ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சில கருப்பாடுகள் எல்லா இடத்துலயுமே தொப்பை வளர்த்து, தொந்தி வளர்த்துட்டு, உடம்பு வளர்த்துட்டு, இந்த மாதிரி காசு பண்ணிட்டு அங்க போறது இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களை களை எடுக்கணுமே தவிர நம்ம அதுக்காக காவல்துறையின் ஈரல் கட்டி விட்டு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த போதை பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தை தாண்டியும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது சார். என்னன்னா, குஜராத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு போதைப்பொருள் செய்யக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு போதைப்பொருள் செய்யக்கூடிய மூலப்பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. சென்னையிலேருந்து ஜாஃபர் சாதிக் மாட்டின மாதிரி அங்கேயும் யாரோ ஒருத்தர் இப்போ சிக்க போகிறாரு. இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர உலக அரங்கு அப்படின்னு எடுக்கும்போது இந்தியாவுடைய பெயரும் பாதிக்கப்படும் இல்லையா? ஏன்னா இப்போ இந்திய அளவில் தமிழகத்தை வந்து இப்போ ஒரு கருப்பு ரெண்டும் வேற வேற நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன மாதிரியான விஷயங்களை வேற வேறன்னு சொல்ல பாருங்க. குஜராத் வந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடலோர மாநிலம், சரிங்களா? அங்கிருந்து கடத்தி நீங்க சொன்ன அந்த சம்பவம் நடந்த மறுநாளே ஒரு 14 பாகிஸ்தான்ல கைது பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அவங்க இந்த வேலையா வந்திருக்காங்க, அவங்க கடத்திட்டு வராங்க. இது நடந்துகிட்டே இருக்கும். மும்பைக்கும் குஜராத்துக்கும் நிறைய நடக்கும். மும்பை கொஞ்சம் தள்ளி உள்ள ஓடி வரணும், இங்க வந்து பார்டர்ல ஓடி வந்துருவாங்க. இப்படி உங்களுக்கு இந்த மேப் பார்த்துருங்க, இப்படியே ஓடி வந்துருவாங்க. ஸோ அது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வெளிநாட்டவர்கள் இந்தியாவை கடத்தல் முகமையாக பயன்படுத்துவது, அவர்கள் கைது செய்யப்படுவது அது தனி. அதை நம்ம ஒவ்வொரு கைதுக்கும் பாராட்டணும். இப்படி இருக்காங்களே வருத்தப்படக்கூடாது, புரியுங்களா? அது வந்து ஏன்னா வெளிநாட்டுக்காரன் அப்ப வந்து என்ன செய்வான், எப்போ செய்வான்னு தெரியாது. நம்ம விஜிலண்டா இருக்காங்க, கைது செய்யறாங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணும். அதுவும் ஒரு திமுக பொறுமுவர் திருநெல்வேலியில கைதாகிறது ஒண்ணும் கிடையாது. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. வெளிநாட்டுக்காரன் உள்ள சரி பண்ணி வர்றது. 2வது, அங்க தொழிற்சாலை நடக்கிறது பாத்தீங்களா? நான் எப்படி தமிழ்நாடு போலீஸுக்கு சொன்னேனோ, குஜராத் வந்து வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்லாம் ஆஹா அங்கெல்லாம் நீங்க அப்படி சொல்ற ஆள் கிடையாது. அங்கேயும் எல்லாம் மொல்ல மாதிரி தான் நடக்கும். நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, அந்த தொழிற்சாலையை வச்சிருந்தவர் பிஜேபி காரரு அப்படின்னு இருந்துச்சுன்னா, பாஸ் நீங்க முதல்ல அதெல்லாம் பேசாதீங்க, முதல்ல நம்ம இடத்த பாருங்க, அப்புறம் மற்ற தத்துவம்லாம் பேசலாம்னு சொல்லலாம், புரியுங்களா? சோ திருடன் உலகத்துல இருக்கவே மாட்டான்னு சொல்லல. பிஜேபி ஆள்ற இந்தியாவில திருடன் இருக்க மாட்டான், பிஜேபி ஆள்ற குஜராத்ல திருடன் இருக்க மாட்டான். அது பிஜேபி வந்துருச்சுன்னா ராமராஜ்யம் தான் எல்லாம் அப்படிலாம் சொல்லல. திரு யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசல ஆண்டுட்டு இருக்காரு, புல்டோசர் சர்க்கார் நடத்துறேன்றாரு. அப்ப புல்டோசர் சர்க்கார்னு தப்பு பண்றவங்க தானே வீட்டை தான் இடிக்கிறாரு. அப்ப தப்பு பண்றவங்க இருக்காங்க தான் அர்த்தம். அப்படி ரிவர்ஸ்ல யோசிங்க, தப்பு பண்றவங்க வீட்டை தான் இடிக்கிறாரு. அப்ப அவருடைய ஆட்சியில தப்பு பண்றவங்க இருக்காங்க தான் அர்த்தம். சோ தப்பு பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. யாருன்னு பார்க்கணும். இப்ப கட்சிக்காரன் பண்ணும் போது அவனுக்கு வந்து டபுள் துணிச்சல் இருக்குன்னு அர்த்தம். யாரு என்னைய கேட்டுருவா, நான் ரூலிங் பார்ட்டி, நான் உடனே மாவட்டத்துல பேசுவேன், உடனே நான் மந்திரிட்ட பேசுவேன், நீ அப்ப கை வச்சு பாரு பாப்போம் அப்படிங்கிற எண்ணம். ஒரு திருடன் ஒரு முள்ள மாதிரி இருந்து பண்ணிட்டே இருப்பான். அவனுடைய வேலை ஒரு வீட்டுல போய் டிவி திருடுறான், ஒரு வீட்டுல போய் பொம்பளை கை பிடிச்சு விட்டுறான். அவன் கட்சிக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் திருடன். அவனுடைய கேரக்டர், அவனுக்கு இதுதான் பொழப்பு, அவன் செய்வான். அத மாதிரி குஜராத்ல வந்து ஒரு ஆளை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து நம்ம அங்க ஒரு ஆளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்க ஒன்று இதெல்லாம் ஒரு மையப்புள்ளியாக குஜராத் இருக்கிறது அப்படின்னு திரு RS பாரதி சொல்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இத மாதிரி எல்லா ஆந்திரால இருக்கும்,
தெலுங்கானால இருக்கும், பீகார்ல இருக்கும், டெல்லியில இருக்கும், நீங்க மேற்கு வங்கத்துல இருக்கும், எல்லா மாநிலத்திலும் இப்படி ஒரு இடம். அவ்வளவுதான் பாயிண்ட். எல்லா மாநிலத்திலும் இருக்கும். நம்ம பிரச்சனை தமிழ்நாட்டுல என்ன ஸ்பெசிபிக் பிரச்சனை கவலைக்குரியதுன்னு கிராமமா காமன் மேன்ட்ட பரவிருச்சுங்கிறதும், அதுல கைது செய்யப்படுறவங்கள பெரும்பாலானோர் கட்சிக்காரங்களாவே இருக்கிறதும், இந்த ரெண்டு தான் கவலைக்குரிய. தமிழ்நாட்டுல கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டா நான் கவலைப்பட மாட்டேன், அந்த ஒத்த வரைக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். யார்கிட்ட இருந்து பார்க்கும்போது நான் ரொம்ப கவலையாயிடுறேன். எங்க வரைக்கும் போகுதுங்கும் போது நான் கவலையாயிடுறேன். இவ்வளவுதான் பாட்டி. எல்லா இடத்துலயும் கஞ்சா பறிமுதல் திமுக ஆட்சி நடக்குதா? அது காலகாலமா நமக்கு இங்க ஸ்ரீலங்கா, அவங்களுக்கு எப்படி வந்து பாகிஸ்தானோ குஜராத்துக்கு, நமக்கு இங்க ஸ்ரீலங்கா. நல்ல வேலையா என்னன்னா, இந்தியா வந்து இன்னமும் ஒரு காலத்துல பஞ்சாப் இருந்துச்சு. ஒரு பஞ்சாப் வந்து அந்த இளைஞர்கள் பூரா சீரழிஞ்சு வெறும் போதைக்கான அடிமையா இருந்தாங்க. ஒரு காலத்துல பெரும் பிரச்சனையா பாருச்சு. இப்ப அது மீண்டுட்டு வர்றாங்க. அத மாதிரி தமிழ்நாடோ மற்ற மாநிலங்களும் ஆயிடக்கூடாது. இது வரைக்கும் சாமி புண்ணியத்துல ஆகல, மற்ற யார் புண்ணியத்துல இல்ல, சாமி புண்ணியத்துல ஆகல. அவன் என்னன்னா, இந்தியாவை கடத்தலுக்கான டிரான்சிட் பிளேஸா தான் இது வரைக்கும் வச்சிருக்காங்க. எங்கேயோ ஆப்கானிஸ்தான்லயோ பாகிஸ்தான்லயோ எங்கேயோ உற்பத்தி பண்ணி கொண்டு வருவாங்க, இங்க வச்சு இங்கே நாள் கடத்தி நேபாள் மூலமா அங்கிட்ட கொண்டு வருவாங்க, இல்லை ஸ்ரீலங்கா மூலமா இங்க கொண்டு வருவாங்க. இதுதான் நம்முடைய இந்தியாவை ஒரு டிரான்சிட் பிளேஸ் தான் வச்சிருக்காங்க. வரும்போது 2 சதுரம் இல்லைங்கிட்டு 100 பாக்கெட் அங்க 2 பாக்கெட் இங்க லோக்கல் வச்சுக்கோ, இப்படி போய் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம இதை உடனே நிறுத்தணும். சோ குஜராத்ல கண்டுபிடிக்கப்பட்டது 2. ஒன்னு எல்லை தாண்டிய பாகிஸ்தானியர்கள் வந்து செய்யக்கூடிய விஷயம், அதை ஒவ்வொன்றும் பாராட்டுக்குரியது. உங்க ஊர்ல நீங்க 100 கிலோ பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அது சூப்பர் மேட்ரு. 2வது ஆளை கண்டுபிடிக்கப்பட்டது, அது நடந்துகிட்டே இருக்கும், அது தடுத்தே ஆகணும். ஆளை வச்சிருந்தவன் யாருன்னு பார்க்கணும். அவர் பிஜேபிக்காரரா இருந்தாரு, அவர் ஒரு கட்சிக்காரரா இருந்தாருன்னா அதுல வந்து நீங்க பேசுறது பொலிட்டிக்கலா நம்ம அதை டீல் பண்ணணும். இங்க நம்ம ஆளுங்கட்சிக்காரரா இருக்கிறாருங்கிறனால அது இன்னொரு பெரிய செட்பேக்கா இருக்கு. சார், இப்போ இத்தனை அழுத்தங்களையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி சமாளிக்கப்படுறாரு? ஏன்னா இது கொஞ்ச நாள் போக போக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு தான் இப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிற பேர் தானே மக்களிடத்துல போய் சேரும். இதை எப்படி அதான் நான் சொன்னேன். அவர் உடனே சாட்டையை சொல்லட்டும். அவர் சொன்ன வார்த்தைகள் சர்வாதிகாரியாக மாறுவேன், சாட்டையை சொல்லட்டுவேன், நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், கட்சிக்காரங்களுடைய பேச்சுனாலே செயல்னாலே என்னால ராத்திரி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன், நான் காலைல பேப்பர்ல எந்திரிச்சு என்ன பிரச்சனை வந்துருமோ நான் திக்னு தவிக்கிறேன். இது எல்லாமே கட்சிக்காரங்களுக்கு ஒரு சொன்ன விஷயம். அதையும் மீறி கட்சிக்காரங்க பண்றாங்கன்னு அவருடைய பேச்சுல அவர்களுக்கு அச்சம் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அவர் எதை தடுக்குது? அப்படி கிடையாது. அவங்க என்ன சரி பண்ணிடுவாங்கன்னு செய்ய எல்லாத்தையுமே ஒரே ஆள் பார்க்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுங்க. அப்புறம் துறை எதுக்குங்க? ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நிர்மலா சீதாராமன் பார்ப்பாங்க, ரயில்வே ப்ராப்ளம் அஸ்வினி வைஷ்ணவ் பார்ப்பாரு, ரோடு ப்ராப்ளம் நிதின் கட்கரி பார்ப்பாரு, எல்லாத்தையும் திறந்து வைப்பாரு, போவாரு, கைட்லைன் கொடுப்பாரு, எல்லாத்தையுமே மோடி தான் பார்ப்பாரு. மற்றவங்களாம் எதுக்கு? அப்ப மற்ற துறை அமைச்சர்லாம் இருக்காங்க, மற்ற மாவட்டத்திலாம் இருக்காங்க, அவங்க பார்க்கணும், எல்லாரும் சேர்ந்து தான் பார்க்கணும். இது வந்து நான் வந்து கெட்ட பேர் அவருக்கு ஏற்படும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எல்லாத்தையுமே அவர் தான் பார்க்கணுங்கிறதுல அவர் வந்து ஒரு சீரியஸ் ஸ்டெப் ஃபார்வர்டு பண்ணணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சார், இந்த கேள்வி எதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா, காவல்துறை வந்து முதல்வருடைய கண்காணிப்பில் தான் இருக்கு. அப்படின்னும் போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுத்து மாணவர்களிடத்துல இந்த குட்கா போன்ற பழக்கங்கள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லி அதிரடி நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. ரோந்து பணிகளை வந்து நிறைய வந்து முடக்கி விட்டதெல்லாம் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் கூட இப்ப ரொம்ப கம்மியான மாதிரி தெரியுதுல்ல சார்? அதனால இந்த கேள்வி, இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் வர்றது அரசும் காவல்துறையும் உடனே நடவடிக்கை எடுக்கான அவசியத்தை தெரிவிக்கிறது. கட்டாயம் எடுக்கணும். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. உங்களுடைய விஷயத்தை நான் கேள்வியா பார்க்கல, கவலையா பார்க்குறேன். அந்த கவலையை நான் 100% என்டார்ஸ் பண்றேன். அது வந்து தமிழக முதலமைச்சரும் டிஜிபியும் சிஓபியும் எல்லா மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் இதை ஏன் மாவட்டத்தில் அலோவ் பண்ண மாட்டேன், கிளம்பினா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஆளாளுக்கு நான் தமிழ்நாட்டை திருத்தம் கிளம்ப வேண்டியதில்லை. கோயம்புத்தூர்ல இது நடக்காது, மதுரையில் நான் விட முடியாது, விருதுநகர்ல இது விட மாட்டேன், இப்படின்னு அந்தந்த மாவட்ட காவல்துறை எஸ்பிக்களும் அந்தந்த மாநகர கமிஷனர்களும் அவங்க முடிவு பண்ணா போதும் இதை ஒழிச்சிடலாம். நான் பெருசா வந்து நான் தமிழ்நாட்டை திருத்துறேன்னு யாரும் கிளம்ப வேண்டியதில்லை. அவர் என் டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஒருத்தர் இருக்கக்கூடாது, தொலைச்சு கட்டி நம்ம பார்த்துக்கோ, வந்தா கையை கால் எடுத்து முட்டி மூலம் பேர்த்து விட்டேன்னு தெரிஞ்சா அவங்க முடிஞ்சிடும். அப்படி ஒவ்வொரு இடத்தையும் போக முடியலன்னு சரியா போய் அது ஆட்டோமேட்டிக். ஸோ இது எல்லாருமே இது நம்மளால நம்ம நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம காவல்துறைக்கு மட்டும் இல்லை, இந்த அரசாங்கத்துக்கும் சேர்ந்து கெட்ட பேர் வருதுங்கிறத எல்லாரும் உணர்ந்தா சரி. உங்களுடைய நேரத்தை பயணமைக்கு ரொம்ப நன்றி சார்.